அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பிரியாணி பண்ண போறோம். எதை வச்சுன்னா இந்த நல்லி வச்சுதான், நல்லி பிரியாணி தான் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் பை வில்லேஜ் குக்கிங் சேனல். ஸோ எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நல்லியை வேக வச்சிருவோம். அதுக்கு குக்கர்ல வச்சு ஒரு 3 விசில் கிட்ட நான் இது பண்ண போறேன். 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கேன். ஸோ பட்டை வகைகள், அதுக்கப்புறம் கல்லுப்பு 1 ஸ்பூன், கரெக்டாக 3 விசில்ல எடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் கரெக்டாக 3 ஸ்பூனு, நெய் அதே மாதிரி 3 ஸ்பூனு, ஸோ எண்ணெய் லைட்டாக கொதிச்சு வந்தோடனே பட்டை வகைகள் போட்டுடலாம். போட்டுட்டு பட்டை வகைகள் நல்லா பொரிச்சு வந்தோடனே நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வெங்காயம் போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். கரெக்டாக 3 பேருக்கு பண்ணுறேன், அதனால் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா கரெக்டாக 50 கிராம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்போ கரெக்டாக கொத்தமல்லி புதினா போட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டுருவோம். கரெக்டா 50 கிராம் கிட்ட நம்ம தயிர் போட்டுக்குவோம். மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக 1.5 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், தக்காளி போட்டுருவோம். கரெக்டாக தக்காளி 100 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் 100 கிராம்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு பண்ணும்போது, 1 கிலோவுக்கு பண்ணும்போது 200 எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுருவோம். முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே கொஞ்சம் இது பண்ணும்போது மட்டும் பார்த்து தொடங்க, ஏன்னா சப்புன்னு மூஞ்சில் அடிச்சிடும். நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ இதோட சேர்த்து என்ன பண்ணலாம்னா
நல்லி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது ஒரே ஒரு டம்ளர் மட்டும் இப்போ ஊத்திக்குவோம். ஊத்திட்டு கிண்டி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலாம், திரும்ப ஒரு 1 or 2 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், எடுத்து வச்சிருந்த நல்லியை வந்து எடுத்து போட்டுருவோம். ஓரளவு வந்து 80 to 85% கிட்ட வெந்துருச்சு. போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லியோட இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பண்ணலாம் 1 to 2 ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 minutes மட்டும் மூடி வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு 2 minutes மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எடுத்து மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, நல்லி வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்றிடுவோம். கரெக்டாக நான் வந்து 750 ml வந்து எடுத்திருக்கேன், அரை கிலோவுக்கு. ஊற்றிடுவோம் அப்படியே. வச்சுட்டு ஒரு 7 வாட்டிக்கு எடுத்து விட்டுட்டு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா ரைஸோட இழுக்கும் போது நம்மளுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 minutes வந்து அப்படியே வச்சிருவோம். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரைஸை தூக்கி போட்டுருவோம். அரை லெமன் மட்டும் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா ரைஸை தூக்கி போட்டுருவோம். ஸோ நல்லா கொதிச்சு வரும்போது ரைஸை போட்டுருவோம். ஸோ ரைஸை போட்டோன்னே நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதுக்கு வந்து ஜீரக சம்பா யூஸ் பண்ணுங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். இன்னைக்கு ஜீரக சம்பா வந்து கிடைக்கல, ஆகஸ்ட் 15ன்றனால எல்லா கடையும் பூட்டிட்டானுங்க. அதனால இங்க இருக்கிற பாஸ்மதி வச்சு தான் பண்ணியிருக்கேன். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes வைங்க. நல்லா குழம்பும் ரைஸும் ஒரே ஈக்குவலாக வரும்போது தம் வச்சுருவோம். 1 ஸ்பூன் மட்டும் நெய் மட்டும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன். ஸோ நெய்யை போட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டு பாருங்கள், ரைஸும் குழம்பும் ஈக்குவல் இதில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து தம் வச்சுருவோம். தம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துட்டு தம்மை உடச்சி விட்ருவோம். ஸோ பாருங்கள், பக்காவாக இருக்குது. ஸோ தம்மை வந்து உடச்சி விட்றலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்க, பக்கா. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடுவோம். பிரியாணி மட்டும் பண்ணல, 65ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வழியா வந்து பிரியாணி வந்து முடிஞ்சிருச்சு. பாருங்க, கன்சிஸ்டன்சிலேருந்து எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இவரு தான் என் மாண்புமிகு தம்பி. இவர் வந்து இப்போ ரிவ்யூ சொல்லுவாப்ல எப்படி இருந்துச்சுன்னு. காட்டுங்க தம்பி.
எப்படி தம்பி இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? எப்படி எல்லாமே கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கும். ஓகே. 65 எடுத்துக்காட்டுல வழக்கண்ண மட்டை மாமே